ஹாய் மக்களே, மார்னிங் வணக்கம். மார்னிங் கூட இல்லை, மத்தியானம் வணக்கம். இன்னைக்கு காலையில் என் கணவருக்கு தக்காளி சாதம் செய்து கொஞ்சோண்டு கத்திரிக்காய் செய்து பொரியல் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு போயிட்டாரு எடுத்துகிட்டு. இப்போ தான் சமையல் பண்ண போகிறேன். இன்றைக்கி அவருக்கு என் கணவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளியாக இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் இல்லை, அதனால் அவர் டயாலிசிஸ் பேஷண்ட் வர, அதனால் மிளகு குழம்பு வைக்கலான்னு இந்த பாருங்க, புளி தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு பாருங்கள், நல்லா 3 பெரிய பெரிய பூண்டு ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைனால பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை, இது வடகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். சின்ன சமையல் விடுறேன்னா இவ டார்ச்சர் பண்ணுறா என் பொண்ணு. இப்போ என்ன பண்ண பாத்திரம் வச்சுட்டேன் பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் நல்லெண்ணெய் இங்கே செக்கு நல்லெண்ணெய் கிடைக்கும். கொன்றைன்னு ஒரு கடை இருக்குது, நான் குன்றத்தூர்கிட்ட இருக்கேன், அவங்கக்கிட்ட கிடைக்கும். நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய், நல்லெண்ணெய், பஞ்சதீபா ஆயில் எல்லாமே அவங்க. இதில் நல்லெண்ணெய் கருப்பட்டி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இவங்ககிட்ட வெல்லமும் இருக்கு. இவங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. நல்லா எண்ணெய் நல்லா ஊற்றணும். இந்த பாருங்க, எண்ணெய் ஊற்றிட்டேன். டேஸ்ட்டே நல்லெண்ணெயில் தான். இந்த குழம்பு வச்சு இன்னைக்கு வைக்கணும், நாளைக்கு சாப்பிடணும், நல்லெண்ணெய்க்கு சாப்பிடணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே லைட்டிங் அவ்வளோவா எங்களுக்கு பத்தலை, ரொம்ப அம்மாவும் ஊற்றிக்காரு. சமையலுக்கு அது தெரிஞ்சால் போதும் மக்களே. அதனால் கொஞ்சம் இன்னொன்று மக்களே, நான் எனக்கு தெரியறது தான் சமைக்கிறேன். நான் சமையலெல்லாம் எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன். என் ஃபேமிலி, என் கணவர், என் குழந்தைக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. இன்னொன்று மக்களே, நான் இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் இப்போ மழை காலம், ரொம்ப கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதீங்க, வெளியிலலாம் கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க. வீட்டிலேருந்து தண்ணியை நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை கொடுத்து அனுப்புங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு. அதே போல் வீட்டில் இருக்கவங்களும் தண்ணி காய்ச்சி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டா சில்லுன்னு இதை குடிச்சிக்கலாம், குடிங்க. ஏன்னா இப்போ மழை காலம்ல, கிளைமேட் வெயிலும் வருது மழையும் வருது, அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறேன். கடுகுல ஃபஸ்ட்டு வெந்தயம், கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் வெந்தயம் வெடிச்ச உடனே வெடிக்குமா வெந்தயம்? வெந்தயம் அடிக்குது. அப்புறம் அதை கடுகு வச்சா, அப்புறம் ஜீரகம் நல்லா வெடிக்குதே. இதுக்கப்புறம் வடகம் போடுறேன், வெங்காய வடகம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் போடணும். அதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாட்டில் எச்சு ஊறும். அப்புறம் நல்லா எண்ணெயில் அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு. இப்போ இதெல்லாம் வதங்கணும், நல்லா வதங்கணும் மக்களே. சமையல் சின்ன சமையல் தான். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆளுகள் எனக்கு கிடைக்கவில்லை. நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். அது நல்லா வதங்கணும். அது அப்படியே நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் இந்த புளி தக்காளி கரைச்சி நமக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான், அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டேன், அவ்வளோதான். இது கொதித்து இறக்க சொல்ல தான் அந்த தூள்
சுக்கு, மிளகு, சீரகம், இதெல்லாம் தனியா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் தோரம்பருப்பு எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் அந்த பொடி. அது இறக்க சொல்ல தான் நான் போடுவேன். பொடிச்சு சுண்டி வர சொல்ல இறக்க சொல்ல அது போடுவேன். அப்போ அதை காமிக்கிறேன். அது ஒரு நாள் நான் செய்யறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. இது வந்து இப்போ கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா இருக்கும். இன்னொன்று இது போல் இந்த சுக்கு இதெல்லாம் வச்சு மழை காலத்தில் இதெல்லாம் தான் நல்லது குழம்பு. அதாவது சும்மா மெடிசனு, மெடிக்கல் ஷாப்பு மெடிசனு இதுன்னே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது யாரும். அது சுண்டி இதுவாகிடுச்சு. போய் இது எடுத்து ஊற்றுறேன். முடிந்தது. குழம்பு கொதிக்க வேண்டுமா மதர்? குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்தோன்னா அது காமிக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் மக்களே. எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தக்காளி வேணாம்னா வெறும் புளி போட்டு கூட வச்சுக்கலாம். வெறும் புளி மாத்திரம் போட்டு வச்சு வைக்கலாம். அந்த குழம்பு நல்லா 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். செய்யற போய் காமிக்கிறேன். பாருங்க, காரக்குழம்பு காமிச்செல்லாம் நல்லா சுண்டி போய் அதில் வந்து அந்த மிளகு சொன்னால பொடி, மிளகு, அதாவது மிளகு, சுக்கு, தனியா, அதாவது கொத்தமல்லின்னு சொல்லுவாங்களா முழுசா அது, அப்புறம் வந்து வரமிளகா ஒரு 2 வரமிளகா, சீரகம், தோரம்பருப்பு கொஞ்சம் எல்லாம் வந்து நல்லா வறுத்துடணும். வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாத வறுத்து எடுத்து வச்சுக்கின்னு பொடி பண்ணி வச்சுக்கணும். சுக்குலேருந்து எல்லாத்தையும் அந்த பொடியை வச்சுக்கின்னு குழம்பு நல்லா கொதித்து சுண்டினோடனே ஒரே ஒரு ஸ்பூனு போட்டு இறக்கணும். நான் அது வந்து என்ன பண்ணுறேன் மக்களே, ஒரு நாள் அது எப்படி செய்யறதுன்னு நான் நடுவில் ஒரு நாள் செய்து காமிக்கிறேன். அந்த பொடி செய்யணும். நான் எப்போவுமே ரெடி பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். கொஞ்சம் கோல்டு இதெல்லாம் இருந்தால் டக்குன்னு அது இதே போல் தான் கஷாயமும் என்ன பண்ணோம், மிளகு, தனியா, சுக்கு போட்டு நல்லா தூள் பண்ணணும். பச்சையாகவே மிக்சியில் போட்டாலே தூள் ஆகிடும். தூள் பண்ணிவிட்டு சுக்கை மாத்திரம் கொஞ்சம் இடிச்சிடுங்க. ஏன்னா முழுசாக போட்டால் சுக்கு தூள் ஆகாது. நல்லா கொஞ்சம் தட்டிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பொடியாக பவுட்ராக வந்துடும். பவுட்ராக வந்தோடனே ஒரு டம்ளர் தண்ணியும் இல்லை 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. நல்லா கொதிக்கிறப்போ இந்த பொடியை போட்டு நல்லா வந்து பொடியை போட்டிங்கன்னா நல்லா கொதித்து அது சுண்டி 1/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் வந்துடும். வந்தோடனே இறக்கி வச்சு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு பனங்கல்கண்டு வேணும்னா பனங்கல்கண்டு போட்டுக்கலாம். மெயினாக வந்து சர்க்கரை போடக்கூடாது. பனங்கல்கண்டு போட்டு அது சாப்பிட்டிங்கன்னா சளி எது இருந்தாலும் டக்குன்னு சரியாயிடும். ஏன்னா இப்போ மழை காலம்ல, கிளைமேட் வந்து ஒரு நாள் வெயில் ஒரு நாள் மழை, அதனால் எல்லாருக்குமே சளி கோல்டு பிடிக்கும். இதுதான் அதுவும் ஒரு நாள் நான் எப்படி செய்யறதுன்னு செய்து காமிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம். இன்று பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.